ஹலோ ஆல், வணக்கம் அகேன். இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிஎஸ்கே. ஏன்னா வந்து டியூஸ்டே வந்து மினி ஆக்ஷன், எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்துருவாரா, அவர் வந்துருவாரா, அவர் வரமாட்டாரா, ஐயோ இவர் எடுத்தே ஆகணுமே அப்படின்னு வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஷ் அண்ணா, சீக்கி சீக்கா இவங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து ஒரு மினி ஆக்ஷனாக அவங்களே கண்டக்ட் பண்ணி லைவாக ஷூட் பண்ணுற லெவலுக்கு வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் இதை பற்றி பேசலைன்னா எப்படி அப்படின்றதுனால ஒரு ப்ராபபிள் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இதிலிருந்து செட் ஏல வந்து இவங்களை எடுப்பாங்க, செட் பியில் வந்து இவங்களை எடுப்பாங்க, இருக்கிற 46 கோடியில் வந்து எப்படிலாம் ப்ளே பண்ணலாம், அந்த பெர்மியூட்டேஷன் காம்படிஷன் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பேசலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. ரெடியா டீமை பிக் பண்ணுறதுக்கு? என்னப்பா இவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கு ஒரு ஆக்டர். ஆமாம், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இட்ஸ் குட், இருக்கும். இட்ஸ் குட். லைக் ஆனா ஒன்லி குட் திங் ஃபார் சிஎஸ்கே என்னன்னா நிறைய பொசிஷன்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இல்ல. ஓகேங்களா, கரெக்ட். மஸ்ட்ங்கிறதுமே ரொம்ப இல்ல, 1 or 2 கிடைச்சிட்டாலே ஓரளவுக்கு அவங்க சேஃப் ஆயிடுவாங்க. அண்ட் தென் வந்து ரெஸ்ட் வந்து ஃபியூச்சர் க்ரோத்துக்கு பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஸோ அதனால கரெக்ட். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல. ஐ திங்க் கேகேஆர்லாம் மண்டே போட்டு உடச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து ஏன்னா நிறைய ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணணும், கிட்டத்தட்ட 8-9 ஸ்லாட்ஸு கிட்ட ஃபில் பண்ணணும். ஓவர்சீஸ் பிளேயர்ஸு 6 ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இது இருக்குது. சிஎஸ்கே இட்ஸ் நாட் தட் பேட். பட் ஆனால் வந்து மறந்துடாதீங்க, நம்ம வந்து நமக்கு இப்போ இருக்கிற டீம் நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்த பசங்களை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு சாலிட் டீமாக நம்மளுக்கு தெரியுது. நம்ம வந்து அந்த டீமை வந்து ப்ரிடாமினெண்ட்டாக மெகா ஆக்ஷனில் எடுக்கல அந்த டீமை. ஆமா ஆமா. பட் ஆனால் வந்து லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஐ திங்க் தே வில் ஹாவ் லெஸ் வரிஸ் இந்த மினி ஆக்ஷனில். ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு இல்ல அதான் இப்ப அந்த 5 செட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 5 செட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு பேசிக்கலாமா அதுல? ஏன்னா ஆமாம் ஆமாம் அதுலதான் அந்த ஆமாம் மார்க்யூ பிளேயர்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அதை கரெக்ட். மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் 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 ஆமாம். மொத்தமாக 300 பிளேயர்ஸை வந்து நம்ம பேசணுன்னா நம்ம அது வந்து உட்காந்து 2 நாள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 செட்டில் வந்து இருக்கிற கீ பிளேயர்ஸை வந்து நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ம். டெவான் கான்வே, ஃப்ரெசர் மெகக், கேமரூன் கிரீன், சர்ஃபராஸ் கான், டேவிட் மில்லர், பிரித்திவ் ஷா. ஆமா. ஸோ இப்போ இந்த அடுத்த செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செட் 1ல் யாரையாவது எடுப்பாங்களா? இது எந்த இல்ல பிளேயர்ஸ் அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீன், டேவிட் மில்லர் தான் வந்து கேமரூன் கிரீன் வந்து கண்டிப்பா போவாங்க, மில்லர் வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்க 2 பேர் தான் நான் செட் 1ல பாக்குறேன் நான். ஓகே. நீங்க வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அதாவது ஓகே. மீதி வந்து டேவிட் மில்லர் தவிர பிரித்திவ் ஷா எல்லாருமே ஓப்பனிங் எல்லாமே வந்து ஸ்லாட் ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால் அது கிடையாது. ஓகே, செட் 2 கஸ் அட்கின்சன், வனிந்து ஹசரங்கா, தீபக் ஹூடா, வெங்கடேஷ் ஐயர், லியம் லிவிங்ஸ்டன், வியான் முல்டர், ரச்சின் ரவீந்திரா. இதுலயும் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர், லிவிங்ஸ்டன் அவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கஸ் அட்கின்சன் மேபி வந்து நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு பேக்கப். இல்ல அதுதான் ஜேமி ஓவர்டன் தான் பேசிக்கா ஓரளவுக்கு 2 பேரும் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை இருக்கு. இல்லை, ஐ அக்ரி. மேபி இதுலேயும் அந்த 2 செட்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, 2 பிளேயரை வந்து தனியாக அடிச்சுக்கோங்க. ஓகே, 2 செட்டு முடிஞ்சது. 3வது ஃபின் ஆலன், ஜானி பிராஸ்டோ, கேஎஸ் பரத், குவிண்டன் டிகாக், பென் டக்கெட், ரஹமதுல்லா குர்பாஸ், ஜேமி ஸ்மித். எனக்கு தெரிஞ்சு இதுல யாருமே போக மாட்டாங்க. நான் ஏதோ லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஜேமி ஸ்மித்தை வந்து ட்ரை பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து மொதல் 2 செட்ல தேவையான இதை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இட்ஸ் குட் டு ஹேவ்ங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரி, நீங்கள் ஜேமி ஸ்மித் வந்து வச்சுக்கோங்க. நீங்க வேற யாராவது யோசிக்கிறீங்களா? பேர்ஸ்டோ, எனி இன்ட்ரெஸ்ட்? டிகாக் அவரு ஓப்பனர் ஆயிடுவாரு, டக்கெட்டு ஓப்பனரு. ஸ்மித் தான். ஓகே, ஆமா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பெட்ரு. சப்போஸ் மேல யாரும் கிடைக்கலனாலுமே பேர்ஸ்டோக்கு பதிலா ஜேமி ஸ்மித் நீங்க பெட்ருங்கிறீங்க. இல்ல பேர்ஸ்டோ போலாமா? அதனால ஏன்னா we need all-rounder at that position. பேர்ஸ்டோ ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, செட் 4 ஜெரால் கோட்ஸே, ஆகாஷ் தீப், ஜேக்கப் டஃபி, ஃப்ரசுலா ஃபரூக்கி, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், சிவம் மாவி, ஆண்ட்ரே நோக்கியா, மதிஷா பத்திரானா. எனக்கு தெரிஞ்சு டஃபி, ஹென்ரி, சிவம் மாபி, குட் டு ஹேவ், பத்திரானா இவங்க 4 பேர் தான் இன்ட்ரெஸ்டடா நான் பாக்குறேன் நான். ஓகே, இந்த 4 பேரும் அப்போ வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யா, ஸ்பென்சர் ஜான்சன். ஓகே, ஃபைன். என்கிட்ட வந்து செட் 5ல வந்து ஃபுல் பிளேயர் லிஸ்ட் இல்லை. பிஸ்னாய், ராகுல் சாகர், அகில் ஹுசைன், முஜீப், தீக்ஷனா
நான் சொன்ன அந்த 3 பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பிஸ்னாய், ராகுல் சாகர், அகில் ஹுசைன். அஃப்கோர்ஸ் பிஸ்னாய் இல்லாட்டி ராகுல் சாகரா இருக்கும். அகில் ஹுசைன் வந்து நம்ம எல்லா வீடியோலயும் பேசுன மாதிரி அவருக்கு ஓகே அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிச்சம் 2 ஓகே பேரும் எனக்கு டவுட் தான். முஜீப் தீக்ஷனா டவுட் தான். ஓகே இப்போ நீங்கள் அந்த இல்லை செட் ஃபைவ்ல நானுமே அக்ரி. அதாவது ரவி பிஷ்னாய், ராகுல் சஹர், அப்புறம் அகில் ஹுசைன், இவங்க 3 பேரும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செட் ஒன்ல, செட் 2, செட் 3, செட் ஃபைவ்ல நம்ம வந்து தனியாக வந்து இதெல்லாம் வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணுற பிளேயர்ஸ் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். கரெக்டாக? இப்போது இந்த 5 செட்டுக்குள்ள நம்மக்கிட்ட இருக்க 46 கோடியை வச்சு நம்ம வந்து சில காம்பினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஒன்னில் நம்ம வந்து ஒரு 20 கோடி வரைக்கும் போகலாம், இல்லை வந்து 18 கோடி வரைக்கும் போகலாம். அப்படின்னா நம்ம 46 கோடியிலேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி போனோம்னா 5வது செட்டுக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த எத்தனை பிளேயர்ஸை ஃபில் பண்ண முடியுது அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு காம்பினேஷன் சொல்லுங்கள், நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம வந்து வியூவர்ஸ் கிட்டயும் வந்து கேட்போம், அவங்க வந்து ஒரு காம்பினேஷன் பில்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கட்டும். ஆமா, ஓகேவா? எனக்கு 43.4 crores வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 43க்கும் ஃபில் பண்ணாம மேபி அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ crores 41 வச்சுக்கலாம். 41 வச்சுக்கிட்டு 2 crores வந்து ஒரு பஃபரா வேற ஏதாவது அவங்க லோக்கல் டேலண்ட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். ஸோ 41 டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே ஓகே 41 கட் ஆஃப். ஓகே ஓகே இப்போ செட் ஒன்ல ஆப்வியஸ்லி வந்து கேமரூன் கிரீன், கேமரூன் கிரீனும் டேவிட் மில்லரும். ஸோ இப்போ இல்ல அதான் கேமரூன் கிரீன். அதான் அகைன் அதுல 2 பேருமே தேவையில்லை. 2ல யாராவது ஒரு ஆள் தான். தேவையில்லை, யாராவது ஆமா, ஒருத்தர் தான். ஆனால் நம்ம இப்போ கேமரூன் கிரீன் தான் ஆப்வியஸ் நமக்கு தேவைன்றது பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு போவாங்க? நான் ஒரு 25 போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வெளியில எல்லாம் 30 போவாங்கன்னு கேள்விப்பட்டேன். 30 போனா கஷ்டம். 36, 37 நான் வந்து பார்த்தேன். எப்படிப்பா? ஆனா நம்ம கிட்ட இருக்க 41 டார்கெட்டுக்கு 25 வந்து ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். 24 வச்சுக்கலாம். இல்ல 25 வரைக்கும் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சரி, அந்த பொசிஷன் 25. நமக்கு கிடைச்சிச்சுன்னா, ஆமா, ஏன்னா அது அவர் கிடைச்சிட்டாருன்னா நம்ம அடுத்து ரொம்ப பேட்டிங் பார்க்கவே வேண்டியது இல்ல. அந்த அகைன் நம்ம அவர் ஆல்ரவுண்டருங்கிறனாலதான் 25 வரைக்கும் போறோம். அவர் வந்து ஒன்லி பேட்ஸ்மேனா தான் ஆக்சுவலா இந்த செட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா செட் ஒன்ல எல்லாம் ஃபுல்லா பேட்ஸ்மேன் தான். ஆனா நம்ம அவர் பவுலிங் போடுவாருன்னு நினைக்கிறோம். இல்ல அப்படி எடுத்துக்கிட கூடாதா? ஏன்னா அவர் வந்து அவர் பேரை இல்ல இல்ல பேட்ஸ்மேனா இல்ல தான் இல்ல 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 அவர் வந்து ஆஷஸ்லயே பவுலிங் போடுறாரு. அதனால பவுலிங் போடுவார். 4 ஓவர் பவுலிங் போட்டுருவாரு. போடணும். ஓகே, சோ அவருக்கு நான் 25 செட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன செட் பண்ணிருக்கீங்க? இல்ல அதான் நான் வந்து 25. 24 இல்ல 25, பட் ஆனா 25 இஸ் ஃபைன். ஆமா, ஓகே, அப்ப அவருக்கு 25 எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 16. இன்னும் 16 இருக்கு. 16 தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் செட்ல யாரும் தேவையில்லை. வெங்கடேஷ் ஐயரும் தேவையில்லை, லிவிங்ஸ்டனும் தேவையில்லை, கரெக்ட். தேர்ட்லயுமே தேவையில்லை, ஜேமி ஸ்மித் தேவையில்லை. ஜேமி ஸ்மித்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து ஒரு ஃபியூச்சர் ஒரு ஆனா தேவையில்லை தான் நினைக்கிறேன். தேவையில்லை, ஏன்னா ஃபாரின்ல தேவையில்லை. ஆமா ஸோ ஆமா அதனால ஸ்லாட் அதுக்கு விளையாடுறதுக்கு ஆமா. எடுக்காது. ஸோ அடுத்து வந்து டைரக்டா செட் 4 தான். ஆமா, செட் 4ல வந்து இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா எடுப்பாங்க. ஃபரூக்கி, சாரி நாட் ஃபரூக்கி, டஃபி, ஹென்றி, பத்திரனா. எனக்கு வியூ படி டஃபி, ஹென்றி வந்து ஒரு 7-8 வரைக்கும் போனா கூட போலாம். ஆமா, அதாவது வந்து நான் ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் பத்திரானா இப்போ இருக்கிற இந்த பேரும். இல்ல ஆக்சுவலா கேமரூன் கிரீன் எடுத்துட்டா எனக்கு தெரிஞ்சு பத்திரானாவை எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பத்திரானா பத்திரானாவை வந்து 10க்குள்ள வர மாட்டாரு. ஆமா, கண்டிப்பா எடுக்க முடியாது. அதனால வந்து ஐ திங்க் டஃபினா ஹென்றி உங்களுக்கு இல்லாட்டி வந்து ஒரு டஃபி. 5 கோடியில கிடைப்பாரு. மேட் ஹென்ரினா ஒரு 8 கோடி வரைக்கும் கிடைப்பாரு. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேருக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 8 கோடி வச்சுக்கலாம். ஆமா, 8 கோடி வச்சுக்கலாம். ஆமா, அப்பனா இன்னும் நம்ம கையில 8 கோடி இருக்கு. ஆமா, இப்போ மீதி இருக்க 8 கோடியில செட் 5ல யூ கேன் ஈஸிலி கெட் எய்தர் ராகுல் சேர் ஆர் ஐ மீன் ரவி பிஷ்னாய் வந்து ஈஸியா எடுக்கலாம் 8 கோடியில. இல்ல ஆனா ஓகே, இல்ல பிஸ்னாய் கொஞ்சம் கூட போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் சேகர்னா எனக்கு தெரிஞ்சு 4-5லே வந்துரும் நினைக்கிறேன். லெட்ஸ் கீப் லைக் அகில் ஹுசைனுக்கு வந்து ஒரு 3 கோடி எடுத்து வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா இன்னும் 5 கோடி தான் இருக்கு. அப்பனா ராகுல் சேகர் தான் எடுக்க முடியும். ராகுல் சேர் தான் கிடைக்கும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற டீம் ஒண்ணு பிஸ்னாய் மட்டும், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கோடின்னு வச்சுக்கிட்டோம்னா பிஸ்னாய் மட்டும், இல்ல ராகுல் சேகர் பிளஸ் அகில் ஹுசைன் காம்பினேஷன். அப்போ இப்போ நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் 1ல கேமரூன் கிரீன் 25 crores. செட் 2ல நம்ம யாரையும் எடுக்கல. செட் 3ல ஜேமி ஸ்மித்தையும் நம்ம எடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக செட் 4க்கு போயிடுறோம். செட் 4க்கு போயிட்டு எய்தர் மேட் ஹென்ரி ஆர் ஜேக்கப் டஃபி, இவங்க 2 பேர்ல வந்து 2 பேருமே 8 கோடி கிடைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை 2 பேரும் இல்லாமல் ஒரு ஆள் 8 கோடி 8 கோடி கிடைக்கிறது வந்து சந்தோஷம். செட் 5ல வந்து
அகில் ஹுசைனை வந்து 3 கோடி, மீதி இருக்க 5 கோடியில கண்டிப்பா நமக்கு வந்து ராகுல் சாகர் ராகுல் வந்து சாகர் கண்டிப்பா கிடைச்சிருவாரு, பிஸ்னாய் கிடைச்சா போனஸ். பிஸ்னாய் கிடைச்சா போனஸ். கரெக்ட். ஆமா. ஓகே, இது வந்து காம்பினேஷன் ஒன்று. இப்போ வந்து நம்ம வந்து 25 கோடி கேமரூன் கிரீனுக்கு செட் ஒன்ல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்குவோம். ஹீ இஸ் கோயிங் டு கேகேஆர். நம்ம வந்து 25 வரைக்கும் போட்டு பார்த்தோம், ஆனால் அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். ம் இப்போ நம்ம செட் ஒன்ல ஃபேவரட் வந்து டேவிட் மில்லர். ம் ஆனால் டேவிட் மில்லருக்கு அவர் கண்டிப்பாக 20லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எந்த டீமும் கொடுக்காது. 10 மேபி. அதிகபட்சம் 10 இஸ் ரீசனபிள். ஆமாம், 10 வச்சுக்கோமே. 10 ரீசனபிள். ஆனா நமக்கு என்னன்னா, நம்ம ஸ்லாட் எதிர்பார்க்கிறது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரில ஸ்லாட் எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்ப அவர் வந்தாருன்னா நமக்கு பேலன்ஸ் ஆகாது. இல்லை, அவர் நீங்கள் வந்து செட் டூவில் வந்து வேறு யாரையாவது எடுக்கணும் அது கூட. எடுப்போம், ஆனா 2 பிளேயரை எப்படி உள்ள கொண்டு வருவீங்க? அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கரெக்ட். ஆமா, இன்ஃபேக்ட் இப்பயுமே நமக்கு வந்து மில்லரை எடுத்துட்டா செட் டூல யாரும் தேவையில்லை. வெங்கடேஷ் ஐயர், லிவிங்ஸ்டன் எதுக்கு நமக்கு? அப்பனா வந்து டேவிட் மில்லர் வந்து உங்களுக்கு கிடைக்கல. அப்பனா வந்து செட் ஒன்ல யாருமே எடுக்காம செட் டூல நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் போத் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். இல்ல, அதான் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப சப்போஸ் டேவிட் மில்லரை எடுக்கிறாங்க 10 கோடி அப்படின்னு வச்சுட்டா, எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம பேசுன மாதிரி ஜேமி ஸ்மித்தை வேணா எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப்பா. 2ல யாராவது ஒரு ஆளு. அது அவ்வளவு இதா இருக்குமான்னு தெரியல. இந்த இந்த லிஸ்ட் பார்த்தோம்ல, டஃபி, ஹென்றி, சிவமாவி, அது சேம் பத்திரானால, அப்படியே தான். அதுல வந்து அதுல பத்திரானா வந்து ஒண்ணு ஆட் பண்ணிருக்கோம். பத்திரானாவை எடுக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஆமா பத்திரானாவுக்கு கம்பீட் பண்ணலாம் அட்லீஸ்ட். ஏன்னா அந்த அந்த கண்டிப்பா. மேல இருக்கிற ஒரு 10 கோடியை வச்சு பத்திரானாவுக்கு கம்பீட் பண்ணலாம். அவரை எடுத்தும் ஆனா ஹென்ரியும் தேவையான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப எனக்கு இல்ல இல்ல தெரிஞ்சு இல்ல. இங்க பிஸ்னாக் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆமா, உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இது எடுக்கலனாலே, கேமரூன் கிரீன் எடுக்கலனாலே, இங்க வந்து வெறும் டேவிட் மில்லர் தான் எடுக்கிறீங்க, 10 கோடிக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 31 கோடி இருக்கு. 31 கோடியில யூ கேன் ஈஸிலி கோ ஃபார் ஜேமி ஸ்மித் அண்ட் பத்திரானா. ம் ஓகே. ஸோ அது அப்படின்னா அது இல்லாம யூ கேன் தாராளமா நீங்க வந்து போயிட்டு நீங்க வந்து ரவி பிஷ்னாயும் எடுத்துக்கலாம். இல்ல, பத்திரானாக்கு நீங்க எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றீங்க மேக்ஸிமம்? 10 கோடி. 10 கோடி கிடைச்சிருவாரா? 10, அதாவது செட் 4ல தானே வராரு, அதுக்குள்ள வந்து கிடைக்கும் 10 கோடி. அப்படி நீங்க கிடைச்சிருவாரான்றது இல்ல, நீங்க ஓகே, 10 10 கோடிக்கு கோடி மேல நம்ம போவாரு. மேக்ஸிமம் வைக்கிறோம். ஸோ அப்படின்னா டேவிட் மில்லர் 10, பத்திரானா 10, ஜேமி ஸ்மித் 5 ஜேமி வச்சுக்கலாம். ஸ்மித் ஒரு 5. 25. கேமரூன் கிரீனுக்கு 3 பிளேயர் கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா ஆமா பிஸ்னாய் கான்ஃபிடென்ட்டா ஃபைட் பண்ணி 8க்கு கூட வாங்கிக்கலாம் 33. ஆமா, அகில் நீங்க ஹுசைன் ஒரு அதுக்கப்புறமா 3 வந்து அகில் 36. ஹுசைனையும் எடுக்கலாம். ஆமா, அகில் 5 ஹுசைனையும் கோடி. எடுக்கலாம். ஆமா, 5 கோடி இன்னும் கையில இருக்கு. அந்த 5 கோடிக்கு மேபி எங்கேயாவது இந்த இன்னொரு ஃபாஸ்ட் போலர் எனக்கு தெரிஞ்சு பத்திரானா எடுத்துட்டா எனக்கு தெரிஞ்சு ஹென்றி, டஃபி தேவையில்லைல்ல. தேவை இருக்காது, தேவை இருக்காது. ஆமா, ஓகே. அப்பனா வேற ஏதாவது இன்னும் கூட அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்மியா கிடைக்கிறது. மேபி பத்திரானா கூட இன்னும் கொஞ்சம் கூட போச்சுன்னா அவங்க ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 12, 13 போனா கூட நம்ம புஷ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு மில்லர் இப்போ ஆப்ஷன் ரொம்ப டவுட்டா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவங்க மில்லர் போக இப்போ நான் மாட்டாங்க. வந்து இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க, which is likely to happen அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இன்ட்யூஷன் செட் ஒன்ல நான் கேமரூன் கிரீனுக்கு ஃபைட் பண்ணுவேன், பட் ஆனா வந்து எனக்கு கிடைக்கல. ஓகேவா? கிடைக்காது. ஐ வில் நாட் பிட் ஃபார் டேவிட் மில்லர். எஸ், ஸ்ட்ரெயிட் அவே அதான் வாட் ஐ நானும் வில் டூ நினைக்கிறேன். இஸ் என்னோட செகண்ட் ஆப்ஷன் நான் வந்து ஐ வில் லிவிங்ஸ்டன், கோ ஃபார் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஒரு ஐயரா? இந்தியன். ஆமா, வந்து எனக்கு கடைசியில் ஆடுறதுக்கும் ஆடுவார், மேலேயும் ஃப்ளோட் பண்ணிக்கலாம். ஐ பட் வில் கோ பவுலிங் ஃபார். அவரு அவ்வளோ ரெகுலரா போடுவாரா? இல்ல இல்லையா? இல்லை, எனக்கு கேமரன் கிரீன் கிடைக்கலனாலே எனக்கு வந்து அந்த பவுலிங் வந்து எனக்கு எப்படியும் அடி வாங்கிடுது. அதை நான் வந்து கீழே வச்சு தான் நான் வந்து மதீஷா இல்ல, பத்திரானாவையோ நான் என்ன இல்லை வந்து சொல்றேன்னா அதுக்கு மார்டின் பதிலா ஜோன்ஸோ தான் ட்ரை லிவிங்ஸ்டன் பண்ணுவேன். பெட்டரா இருக்குன்னு நான் சொல்றேன். நான் லிவிங்ஸ்டன் கேன் ஆஹா, அதுதான். ஐ ஓகே. வில் கோ ஃபார் வெங்கடேஷ் ஐயர் ப்ளஸ் லிவிங்ஸ்டன். ஓ சரி, அப்ப வெங்கடேஷ் ஐயருக்கு எவ்வளவு சொல்றீங்க? வெங்கடேஷ் ஐயர் 10 crores, லிவிங்ஸ்டன் அகைன் 10 10 crores. கஷ்டங்க. 10 கஷ்டம். அதாவது இல்லை வெங்கடேஷ் சார், ஐயர். நீங்கள் மேலே வந்து கேமரூன் கிரீனை வந்து எடுத்துருவாங்க ஒரு டீமு. ஓகேவா? ஓகே. அவங்களுக்கு 64 கோடியில இருந்து அவங்களுக்கு வந்து 25 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து வெறும் இப்போ 30 கோடி தான் இருக்கும். அகைன் தே வில் நாட் கம்பீட் ஃபார் 10 crores மேலே இவங்க கிட்ட கம்பீட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு 15ஆவது வைங்க. ஏன்னா மத்த டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாவது ஏத்தி விடுவாங்க. இல்லை, கேகேஆர் கம்பீட் அதுக்கப்புறம் பண்ண தேர்ட் முடியும். பெஸ்ட் டீமே வந்து இப்போ வெறும் 24 கோடி தானே சார் வச்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா ஏத்தி விடுவாங்கங்கிறேன் நானு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு யாருமே 12, வெங்கடேஷ் ஐயர் 15 தேவைப்படாது. ஏத்தி அவங்க விடுவாங்க. யாருமே வெங்கடேஷ் ஐயர் தேவை கிடையாது. இல்ல, ஆஹா, கேகேஆர் அப்படி விட தேவையில்லை. மாட்டாங்க. கண்டிப்பா 10க்கு கொடுக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா ஏத்துவாங்க.
சரி ஓகே, நம்ம 15னே வச்சுக்குவோமே. 15 வச்சுக்கலாம். 15 லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டனுக்கு 10ங்கிறது ஒரு எனக்கு 10. தெரிஞ்சு ஓகே. ஸோ பேசிக்கா கேமரூன் கிரீனுக்கு பதிலா இவங்க லிவிங்ஸ்டனுக்கு 2 10. பேரும் கிடைச்சிருவாங்க. மத்த செட் ரிமைன்ஸ் சேம். அதே அதே ஆர்டர்ல, அதாவது அந்த 8 கோடி மேட் ஹென்ரிக்கும் இதுக்கும் இது வந்து பண்ணிக்குவாங்க. இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு டீமா எனக்கு தெரியுது, ரேதர் தேன் ஸ்பெண்டிங். ஏன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் வரும் கிடைச்சிடுறது. இதுவும் கிடைக்குது. நீங்க வந்து உங்களோட டோர்னமெண்ட், லாங் டோர்னமெண்ட்னால மேபி ஒருத்தர் வந்து வெளியில உட்கார வச்சு நீங்க பார்த்து ஆடுறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இதுவா தெரியுது. நீங்க கரெக்ட். சொல்லுங்க, வேற என்ன வேற காம்பினேஷன் ஏதாவது இருக்கு? இதுல வந்து யோசிக்க முடியுதா? இருங்க, நான் வேற என்ன யோசிச்சேன். இல்ல, அப்ப 10 ரனாவை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா எந்த காம்பினேஷனுக்கு நீங்க 10 ரனா பத்திரனாவை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 செட்டுல நீங்க வந்து 20 கோடிக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பேசிக்கா நம்ம மில்லர் மட்டும் எடுத்தோம்னா தான் 10 ரனாவால நம்ம போட்டியே போட முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு 10 ரனாவை விட எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் தான் முக்கியங்கிறது என்னோட வியூ. லிவிங்ஸ்டன், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் கேமரூன் கிரீன் தான் வியூ. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீனுக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயர், லிவிங்ஸ்டோன் 25 பவுன் இது இப்போ கோடி கிடைச்சிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தட் வில் பி குட் பிக். எனக்கும் அப்படிதான் தோணுது, அப்படிதான் பண்ணுவாங்கன்னு தோணுது. இப்போ இது நம்ம நம்ம இது வந்து நம்ம அகைன் நம்மளே ஒரு ப்ராபபிலிட்டிலாம் சொல்கிறோம். அன்றைக்கி ஆக்ஷன் டைமில் அவங்க எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் அது எப்படி போகுது, எப்படி வருது, திடீர்னு வந்து இன்ட்யூஷனில் தோணும் நம்ம வேலைக்கு போகலாம் திடீர்னு ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டாங்கன்னா, திடீர்னு ரச்சின் ரவீந்திராவை எடுத்து பிலீவ் இன் தல வி ஆர் கமிங். இல்ல ஆனா நமக்கு அட்வான்டேஜ் அதான் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 செட்ஸ்ல வந்து எவ்வளவு மணி அங்க சேவ் பண்றாங்களோ அதை வச்சு அவங்க வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிக்கலாம். அகைன் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனா நம்ம பேசணும் இல்லைங்களா, ஜேமி ஸ்மித் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் எங்கேயாவது அவங்க இருக்கு, எங்கேயோ ஒரு டேலண்ட்டை நம்மளால க்ரோ பண்ண முடியும் நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவங்க கையில காசு இருக்கும். பட் அதான் கேமரூன் கிரீனுக்கு எனக்கு தெரிஞ்சு 25ல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. ஏன்னா கேகேஆர் கேன் கோ அப் டு 30+ அவங்க கண்டிப்பா எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு 25க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் இல்லையே. இல்லாட்டி அவங்க வந்து இந்த காம்பினேஷனுக்கு போகணும், வெங்கடேஷ் ஐயர் பிளஸ் லிவிங்ஸ்டன். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயர் பிளஸ் கேமரூன் கிரீன் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு இப்போ நம்ம அவங்களுக்காக ஒரு ஷோ பண்ணுறோன்னா வந்து பெங்காலில நம்ம வந்து அந்த மாதிரி தான் பேசியிருக்கணும். ஆனால் நம்ம வந்து டார்கெட்டிங் சிஎஸ்கே அப்படின்றதுனால நம்ம வந்து இதை பற்றி இப்படி பேசணும். இல்ல அப்படி சொல்லல சார். நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு ஏத்துவாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுங்கிறனால சிஎஸ்கேக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க புஷ் பண்ண பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். அக்ரீட். பட் நீங்க வந்து அகில் ஹுசைன் வந்து ஈஸியா கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஐ அம் வெரி ஷூர் ஷாட் அதுல. ஓகே, அவரை கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரே ஒரு क्वेश्चन என்னன்னா சிஎஸ்கே அதுக்கு போவாங்களா மாட்டாங்களான்றது தான் क्वेश्चन. ஆனா நமக்கு கேள்விப்படுறது எல்லாமே வந்து ஹி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிஃபர்ட்னு தானே சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு 3-4 ப்ராபபிலிட்டிஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்டேயும் நம்ம வந்து சாய்ஸை கொடுப்போம். அவங்களும் வந்து இந்த செட்டை வந்து நம்ம வந்து இமேஜாக ஃபஸ்ட்டே நம்ம போடுவோம், நம்ம எந்த செட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செட்டில் இருந்து அவங்களுமே ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து பிக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். நீங்களுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச காம்பினேஷன்ஸ் வந்து இதில் எடுத்து போடுங்க. ஆமா, அதுவும் இதில் வந்து நம்ம ஒரு செலக்டட் பிளேயர்ஸ், ஆமா நம்ம செலக்டட் பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்தோம் இல்லைங்களா. மேபி அவங்க வந்து வேற பிளேயர்ஸ் இதுல நம்ம செலக்ட் பண்ணாத பிளேயர்ஸ் வச்சு காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்றதுனாலும் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம மேபி ஆக்ஷனுக்கு முன்னாடி அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் அதுல ஏதாவது நல்ல காம்பினேஷன் இருந்தா அதையும் உங்களுக்கு எடுத்து பேசலாம். பட் ஆக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா we will have a video on how the auction went. ஆமாம், தட் பீயிங் செட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஃபார் டியூஸ்டே. சிஎஸ்கே ஹோப்ஃபுல்லி ஒரு சாம்பியன் வின்னிங் டீமை வந்து எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 6th டைம் அவங்க இந்த வாட்டி கப்பை தூக்குவாங்க அப்படின்னு எல்லாரும் போல் நாங்களுமே வந்து ரொம்ப ஈகராக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டீமு, உங்களோட காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல ஆஸ் யூஷுவல் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் and Master. Thank you.